ஆனால் இப்போ 4 மாடுகள் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணே? ஆனால் இவங்க 4 மாடு வந்து ஆலப்புழா போகிறாங்கண்ணா. ஆலப்புழா 4 மாட்டுக்கு பாருங்க கூட இருக்க வண்டி தான் பார்த்து செட் பண்ணிருக்கேன். அந்த வண்டி 2 ஒரே வண்டி தானா? ஒரே வண்டி. ஒரு வண்டியில் 4 மாடு போட்டுக்கலாம் இல்லைங்களா? 4 மாடு ஃப்ரீயாக பெரிய சைஸ் வண்டிங்களா எப்படிங்க? அண்ணா பெரிய சைஸ் வண்டிங்களா? ஆமாம் பெரிய வண்டிங்கண்ணா. 4 மாடு ஏற்றுற மாதிரி. சரிங்க. இப்போ இவங்க எத்தனாவது ஈத்து கண்ணு மாடு? 4மே தலையீத்து 4மே 2 பல்லு மாடுங்கண்ணா. 4மே தலையீத்து 4மே 2 பல்லு. ஆமாங்கண்ணா. சரிங்க. எவ்வளோ கரை வருவாங்கண்ணே? எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 18 20 லிட்டர் குறையாது வரும். 18 20 லிட்டர் குறையாம வருவாங்க. ஓகே நன்றிங்க. கையில் வந்து 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. வண்டியில் 2 மாடு இருக்காங்க. டக்குன்னு 4 மாடு. 4 மாடு வந்து கோயம்புத்தூர் போகிறாங்கண்ணா. 4 பேருமே கோயம்புத்தூர் போகிறாங்க. ஆமாங்க. பல்லுங்கண்ணே? பல்லு எல்லாமே 4மே 2 பல்லுங்கண்ணா. 4மே 2 பல்லு. ஆமாண்ணா. எல்லாமே நல்லா பிரீடுங்களா எப்படிங்கண்ணே? எல்லாமே பிரீட் மாடு தான் எடுத்துக்க பாருங்கண்ணா. அளவான மாடு எடுத்துருக்கு. ஒரு ஃபார்ம் டைப்புக்குண்ணா. தேங்காய் நார் போட்டு சும்மா ஜம்முன்னு ஏற்றிட்டீங்க. எல்லாம் நீங்க வண்டி நார் போட்டு நம்ம குறை வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு இது மாதிரி கூண்டு வண்டி தான் இருக்கும். தேங்காய் நார் போட்டுருக்கோம். சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கணும். எங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு. நம்ம பொறுப்பு. பணம் பத்தலைன்னா வண்டியில கொடுத்து விட்டுலாம். பணம் பத்தலாம் வண்டியில் கொடுத்து விட்டுலாம். மாடு வாங்கிட்டு பணம் சப்போஸ் பத்தலை இல்லை பணம் அதிகமாக கொண்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு போய் வண்டியில் கொடுத்து விட்டுலாம். சரிங்கண்ணா.